வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இந்த கார்கால பொழுது இரவு பொழுதில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. என்ன விடயம் என்றால், இந்த வீடுகளில் நடைபெறுற மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களை எப்போதும் அனுபவித்து மகிழுங்கள். அதாவது இப்போ திருமண நாள் என்று வையுங்க, அனிவர்சரி. அப்போ அந்த அனிவர்சரியை வந்துட்டுது வந்துட்டு வீட்டில் ஏனோ தானோ உண்டு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். காரணம், அது நீங்கள் மனதளவில் சந்தோஷப்படுங்கள். பழைய படங்களை மீட்டி பார்க்குற சம்பவம். அதே நேரம் இருவரும் சேர்ந்து படம் எடுக்கலாம், அல்லது இருவரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக கோவிலுக்கு செல்லலாம், அல்லது நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு செல்லலாம், அல்லது குடும்பம் இணைந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சாப்பாடை உண்ணலாம். இதெல்லாம் கிடைக்காது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அதாவது சைவரில் ஒவ்வொரு வருஷங்கள் வரும். அதாவது 10, 20, 30, அது மாதிரி 15, 25 அப்படி வரும். இந்த காலங்களை நீங்கள் தவற விடாதீர்கள். ஏனென்றால் காலம் விட்டால் விடுபட்டது தான். அதாவது கடந்த காலம் கடந்தது தான், அது உடைந்த பானை போல் போய்விடும். ஆனால் நிகழ்காலம்தான் எங்களுக்கு வசமானது. ஆனால் இந்த நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பதற்கு இந்த நிகழ்காலம் எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்காலத்தை நீங்கள் வளமையாக நல்லதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அனுபவியுங்கள். அதாவது எப்படி நீங்கள் அனுபவிக்க வேணுமென்றால், உங்களால் இயன்ற அளவு மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குங்கள், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குங்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி. என்னுடைய அனிவர்சரி இன்றைக்கு தான். நான் கோவிலுக்கு போய் பிள்ளைகளோடு சேர்ந்து உணவுண்டு மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அது சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆகவே எப்போதும் நல்லதை பேசிக்கொள்வோம். கற்றலும் பெற்றலும் பகிர்தலும் தான் என் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் குறுகிய காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. திடீரென நோய்வாய்ப்பட்டு எல்லாம் இறக்க வேண்டி வரும், அல்லது அந்த காலங்கள் குறுகியது. அவை இருக்கிற காலத்தை இன்பமாக கழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சியோடு இருங்கள். அந்த மகிழ்ச்சி தான் சரியான கஷ்டம், அதை வரவழைக்கிறதுக்கு. ஆனால் எங்களோட அகத்தில் மகிழ்ச்சி வந்தால் தான் ஆனந்தம் பெருகும். அற்புதமான செயல்களை எங்களால் செய்ய முடியும். நிச்சயம் முடியும் என்று முனைந்தால் முடியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும். காலம் செல்லும், இலக்கை நோக்கி நகருங்கள். அந்த இலக்கை நோக்கி நகர்றதில் சில நேரம் பாதைகள் தடம் விரலலாம். நேரான பாதை எப்போதுமே வராது. அங்கு வளைவு வரும், குன்று வரும், குழி வரும். அப்படித்தான் வாழ்க்கையும். அவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் செல்வது தான் சிறப்பு. அந்த வகையில் இந்த மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தில் வர என்ன நிகழ்வென்றாலும் நீங்கள் கட்டாயம் ரசியுங்கள், அதை கட்டாயம் அனுபவியுங்கள். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு சரி, கணவருக்கு சரி, அல்லது உங்களுடைய அம்மம்மா தாத்தா இப்படியானவர்கள் எல்லாம் இருப்பார்கள். எல்லோருடன் சேர்ந்து மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே மகிழ்ச்சி உங்கள் மனதில் விடாதீர்கள், பிடியுங்கள். நன்றி, வணக்கம்.